வேர்ல்டு கப் ஃபைனல் அபிஷேக் சர்மாவா டிராப் பண்ண போறாங்களா? சிராஜை பிளேயிங் லெவன்ல எடுத்துட்டு வர போறாங்களா? சாட்னர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸ்டேடியத்துல இருக்க ஃபேன்ஸ் எல்லாத்தையும் சைலண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிளேயிங் லெவன்ல என்ன மாற்றங்கள் இருக்கும்? கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது? ஃபைனல்ல இந்தியா எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க? மூன்றாவது முறையா கோப்பையை அடிப்பாங்களா? பேக் டு பேக் இரண்டாவது முறையா கோப்பையை அடிப்பாங்களா? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டீங்க. நீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேடியம் நம்மளுக்கு ஒரு ராசிலா ஸ்டேடியம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. நம்ம பிளேயிங் லெவன் தரமா இருக்கு. நியூசிலாந்தும் பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. இவ்வளவு தூரம் போராடி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதனாலதான் தோப்பாங்க அப்படின்னு சொல்றது கிடையவே கிடையாது. இந்த விஷயத்த இந்தியா மாற்றி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா மாற்றி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்குமே தோணுது. இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னா, பேட்டிங்கை பொறுத்தளவு போன மேட்ச்ல ஓரளவு பாத்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இருந்தாங்க. இன்னும் ஆனா அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், அவங்க ரெண்டு ஃபார்ம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கு. அதே மாதிரி பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி ஓவரை பார்த்தீங்கன்னா டேக் ஆன் பண்ணி டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் ஓவரை கரெக்டா போட முடியுது. சிவம் துபே ஓவர் போட்டாலும் அடிச்சிடுறாங்க, வருண் சக்கரவர்த்தியும் அடிச்சிடுறாங்க, அக்ஷர் பட்டேல் ஓவரையும் பிரிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த ஆப்ஷன் யாரா இருக்க முடியும்? கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஓவர்ல டீசெண்டா பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா போட்டாரு. அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பதிலாக நம்ம பூம்ரா அவர்கள், இவங்க 2 பேர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா சோழியே முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 16வது ஓவர் 17வது ஓவர்லாம் பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் பூம்ரா மட்டும் போடல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சிருக்கும். இந்நேரம் நம்ம என்ன கொடுத்துட்டு இருப்போம் அப்படின்னா, என்ன இப்படி ஆகி போச்சு, இங்கிலாந்து ஃபைனல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலைமை ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு மேட்சை பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, ஏன்டா எவ்வளவு அடிச்சாலும் அடிச்சிருவீங்களாடா, 250க்கு மேல எங்க எவ்வளோ அடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பிச்சை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் கண்டிப்பாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேட்டுக்கு பால் வராது. அதுக்கப்புறம் ஓவர்ல செட் ஆகும். அதுக்குள்ள விக்கெட்டுகள் போயிருச்சு அப்படின்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா இதாயிடும். ஒரு ஹை ஸ்கோர் மேட்சாவும் பாத்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ண முடியும். இந்த T20 வேர்ல்டு கப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் பாத்தீங்கன்னா அதிக முறை ஜெயிச்சிருக்காங்க. அதுல அந்த கம்பாரிசன் பார்க்கும்போது பேசாம நம்ம டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் எடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா பைலேட்டரி சீரீஸா இருக்கட்டும், இந்த வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், ஏசியன் கப்பா இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது இந்தியாவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிற மாதிரியுமே இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு 200 250க்கு மேல பாத்தீங்கன்னா டார்கெட் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பயப்படாம பாத்தீங்கன்னா இருக்காங்க. டக்கு டக்குன்னு பவர் பிளேல 1 2 விக்கெட்டுகள் எடுத்து பாத்தீங்கன்னா பயமுறுத்துறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி இங்க பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா டாஸ் ஜெயிக்கிறவன் ஃபைனல் அப்படிங்கறனால அந்த பிரஷர் இருக்கனால செகண்ட் பேட்டிங் பண்றது ரொம்ப பிரஷராவே இருக்கும். அதனால பவுல் பண்றதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுவே நீங்க செமிஃபைனல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாஸை நம்ம தோத்தது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. டாஸை ஒருவேளை நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிராக கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம பவுல் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இங்கிலாந்து கண்டிப்பா 250 ரன்னுக்கு மேல பாத்தீங்கன்னா அடிச்சிருந்திருப்பாங்க. நம்மளால அடிக்க முடியாம 200 ரன் கிட்ட சுருள்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாவே இருந்துச்சு. அதனால மேபி இந்தியா டாஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா பவுல் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பண்ணாலுமே கூட பாத்தீங்கன்னா 160க்குள்ள சுருட்டணும். சவுத் ஆப்பிரிக்கா கூட நம்ம பார்த்தோம். இதே பிட்ச்ல விளையாண்டாங்க. அப்ப எந்த மாதிரி சுருண்டோம். அடிக்க சேஸ் பண்ண முடியாம பார்த்தீங்கன்னா சுருண்டோம். சவுத் ஆப்பிரிக்கா நீட்டா நாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட்ச்ல பண்ணாங்க. பண்ணிட்டு அழகா கிட்டத்தட்ட அவ்வளோ ரொம்ப டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. 200க்குள்ள தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. நம்ம ஒரு 110 அந்த ரன்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுருண்டுட்டோம். ரொம்ப இதா தோத்தோம். அதனால மேபி அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா, மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்கோர 200 கிட்ட போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த பிட்ச்ல சிராஜ் சூப்பரா பாத்தீங்கன்னா போடுவாரு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய ஜிடி டீமுக்காக இந்த அவங்க டீமுக்காக இதே ஸ்டேடியத்துல செம்மையாவே பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு பேட்டிங் லைன் அப் நல்லா இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா பவுலிங்ல ஒரு சில குறைகள் தான் இருக்கு. ஹர்திக் பாண்டியா என்னதான் பவர் பிளேலயோ இல்ல நடுவுல 1 2 ஓவர்கள ஓட்டினாலுமே கூட டெத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபைனல்ல போறதுக்கு ஆள் இல்லாம தவிச்ச மாதிரி இருந்துச்சு.
மேபி ஒரு பேட்டரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப அபிஷேக் சர்மாவையோ வேற யாரையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு மேபி சிராஜை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த பிச்சில் குல்தீப் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து விக்கெட்டுகளுமே எடுப்பாரு. ஆனா வருணை மேபி டிராப் பண்ணிட்டு குல்தீப்பை கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு போக்குமே இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்தளவு அதிகபட்சம் போனா ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஹார்ஷா முடிவெடுத்தா 2 சேஞ்சஸ் பண்ணிருவாங்க. இல்ல நம்ம பண்ணல இதே வின்னிங் காம்பினேஷனோட போயிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இதே சேம் காம்பினேஷனோட போயிருவாங்க. இல்ல நம்மளுக்கு வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஓப்பனிங் வந்து இஷான் கிஷனும் நம்ம சஞ்சு செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஓப்பனிங் பண்ண வச்சுருவாங்க. அபிஷேக் சர்மாவையும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தியும் டிராப் பண்ணிட்டு, அந்த இடத்துல ரிங்கு சிங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங்க்கு நல்லா டெப்த் பண்ணிட்டு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிராஜ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிராஜ் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, குல்தீப் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்பவே அதிகம் இருக்கு. ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வந்து கம்பீர் என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி வந்து முடிவு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாட்னரோட இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் போயிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஊர்ல நடக்குது அப்படின்னா, நம்ம ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருப்பாங்க. சப்போஸ் வந்து அவங்க டாமினேட்டா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஃபேன்ஸ் எல்லாம் சைலன்ட்டா தான் இருந்தாகணும். அதுதான் அவர் சொல்றாரு. உங்க எல்லாத்தையும் நாங்க சைலன்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு எதுவும் மண்ண கவ்வாம இருந்தா சரின்ற மாரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆனா அவங்களோட பேட்டிங் லைன் அப்ப நீங்க பாருங்களேன். ஃபின் ஆலன் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிம் சைஃபர்டும் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. சச்சின் ரவீந்திரா இப்ப டீசென்ட்டாவே பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரு இருந்த ஃபார்முக்கு எப்படா தாக்கு பிடிப்பாரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நல்லா பேட்டிங் பண்றாரு. இதுல என்ன வருதுன்னா, பவுலிங் பண்ணி பார்த்தீங்கன்னா, விக்கெட்டுகளையுமே அவர் எடுக்கிறாரு. அதனால அவர பொறுத்தவரை குரூசியலா இருக்காரு. அதனால வந்து பேட்டிங் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. பவுலிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீசென்ட்டா தான் இருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் பேட்டிங் சாலிடா நல்லா இருக்கு. ஃபார்ம் கன்சர்ன் மட்டும் தான் இங்க இருக்கு. இப்போ சூரியகுமாரா இருக்கட்டும், திலக் வர்மா போன மேட்ச் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதனால அந்த பிரச்சனைகள் மட்டும் தான் இருக்கே ஒழிய மத்தபடி இந்தியாவுக்கு பேட்டிங்கும் சூப்பரா இருக்கு. நம்பர் 1 பவுலர்ஸுமே இருக்காரு. ஒண்ணே ஒண்ணு தான். இந்த மேட்ச்ல வந்து அதே பிளேயிங் 11ஓட போயிட்டு ஏன்னா நியூசிலாந்துக்கு எதிரா வந்து 3 1/2 சதம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு பைலேட்டர் சீரிஸ்ல எல்லாம். அதே மாரி இதுல வந்து பேக் டூ ஃபார்ம் வந்துட்டாரு அப்டின்னா, இந்த ஒரு மேட்ச் மட்டும் அவர் அடிச்சுட்டாரு அப்டின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இவ்வளவு நாள் அவர் அடிக்காம இருந்தது வந்து போயிரும். அதே மாரி வருண் வந்து பார்த்தீங்கன்னா, டேக் ஆன் பண்ணி சூப்பரா வந்து எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சர்றாங்க. அதே மாரி 1, 2 குரூசியல் விக்கெட் அன்னைக்கு ஒரு விக்கெட் அந்த மாரி எடுத்தாரு. அதே மாரி இன்னைக்குமே வந்து இப்ப நடக்கக்கூடிய மேட்ச்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா பண்ணிட்டாரு அப்டின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்டின்ற மாரி தான் இருக்கு. இந்தியா மேபி ஹார்ஷான முடிவு எடுத்தாங்க அப்டின்னா 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இல்ல நம்ம பாத்துரலாம் இவ்வளவு நாளா வந்து இதிலேயே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா இத்தனை மேட்சுகளா வந்து விளையாண்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்து அந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து டீம்ல எல்லாம் ஒன்னாதான் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. இதனால அந்த மேட்ச் பிரஷரை யாரு ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு லார்ஜ் சான்ஸா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டான்ஸ்ங்கிற மாதிரி லாஸ்ட் சான்ஸா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கும் வருணுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சிராஜை கொண்டு வந்தாலும் குல்தீப்பை கொண்டு வந்தாலும் யாரை கொண்டு வந்தாலும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பிளேயிங் 11 சூப்பரா தான் அமைய போகுது. நீங்க சொல்லுங்க அபிஷேக் சர்மா வந்து பாத்தீங்கன்னா வருணை வந்து டிராப் பண்ணுமா? இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.